வெல்கம் டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அடை தோசை. வீட்டில் இருக்க பொருள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிம்பிளாக முறுமுறுன்னு ஒரு அடை தோசை செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எங்களோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இன்பிட்வீனில் சொல்கிற நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ்வலாக எப்போவுமே டிஃபனுக்கு இட்லி தோசை தான் மோஸ்ட்லி சாப்பிடுவோம். இந்த மாதிரி அடை தோசைலாம் ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ உடம்புக்கும் நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரெசிபி இது. இது எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடை தோசையில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பருப்பு சேர்த்துப்போம். ஸோ இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ். ஸோ இதற்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இட்லி அரிசி நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டம்ளர்லேயே 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுலேயே 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 3/4 டம்ளர் துவரம் பருப்பு, 3/4 டம்ளர் உளுந்து, 3/4 டம்ளர் பச்சரிசி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 1 டம்ளர் எடுக்கிறீங்கன்னா அந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி இட்லி அரிசி எடுத்திங்கன்னா மீதி எல்லாத்தையுமே வந்து 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் அளவு. நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு அரிசி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கொட்டி ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருங்க. 4 ஹவர்ஸ் ஊற வைங்க. நம்ம வச்சுருக்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். நம்ம இந்த அரிசி பருப்பு ஊற வைக்கும் போதே 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொட்டி ஊற வச்சுருங்க. ஒரு சிலர் வந்து இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா வறுத்து அரைச்சி போடுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி செய்யலை. நான் இந்த மாதிரி ஒட்டுக்கா ஊற வச்சு அரைக்க போகிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது அந்த மாதிரி நம்ம வறுத்து போட்டோம்னா தனித்தனியாக அப்படியே இருக்கும். அதுங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி கலந்துட்டோம்னா அது மாவோடய கலந்துரும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி போட்ட மாதிரியே தெரியாது. ஸோ நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இந்த அடை தோசை வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க அவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டா ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு 2 டைம் கண்டிப்பாக அடை தோசை எல்லோரும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் வந்து வெயிட் குறைக்கணும்னு நினச்சிங்க, இல்லை வந்து தொப்பெல்லாம் குறையணும் அது மாதிரி நினச்சிங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த தோசையை மந்த்லி 2 டைம்ஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது. நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் மாவு அரைக்கும் போதே ஒரு 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு கூடவே போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம போட்டுக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி 2 காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லிக்கு பதிலாக நார்மல் வரமிளகா 2 எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி இருந்தால் அதுவும் சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் போட போகிறோம். 2 காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பெருங்காயத்தூள், வெங்காயம் 2 சேர்த்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம எல்லா மாவோடையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து வச்சுருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நாங்கள் போட்டுக்கிறோம். மாவு அரைச்சதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் அடை தோசைனாவே கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும். அதுக்காக மஞ்சள் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு மீதி இருக்க மாவோட நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக போடுற மாவில் தான் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா அந்த மஞ்சள், வெங்காயம், வரமிளகா எல்லாம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டாக அரைச்ச மாவில் இன்னும் நாங்கள் எதுவும் போடல. இப்போ தான் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா போட்டால் நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கோம். இந்த மாவை அரைச்சி முடிச்சோடனே ஒரு 1 ஹவர் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம். இப்போது நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த மாவில் கொஞ்சம் தாளித்து கொட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது. அது நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடி வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக எடுத்து அதை நல்லா பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம நிறைய பருப்புலாம் சேர்த்துருக்கோம். ஸோ பெருங்காயத்தூள் கண்டிப்பாக நமக்கு தேவை. அதனால தான் நம்ம இப்பயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜில் பூண்டும் நீங்கள் கொஞ்சம் பல்லாக அறுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுருந்தோம். இப்போ பார்க்கலாம். 1 hour நான் மூடி வச்சுருந்தேன். பாருங்கள், மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நான் இந்த அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கும் போது நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தேன், வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ அந்த தண்ணி நான் கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்றி கொஞ்சம் கலந்துக்கலாம். ஏன்னா மாவில் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கலந்திங்கன்னா தோசை சரியாக வராது. இது அடை தோசை. ஸோ கொஞ்சம் மாவு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு அடை தோசை நல்லா வரும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப தின்னாக இழுக்காதீங்க, ஏன்னா சரியாக தோசை வராது. ஸோ கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அடை தோசை நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தோசை நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ தோசை திருப்பி போட்டுருங்க. பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. பார்க்கவே நல்லா முறுமுறுன்னு இருக்கு. நான் சொல்லியிருக்க அளவுலையே அரிசி பருப்பெல்லாம் கரெக்டாக போடுங்க. அப்போ தான் நமக்கு இதே மாதிரி முறுமுறுன்னு நல்ல தோசை கிடைக்கும். ஸோ அளவு மாற்றாமல் கரெக்டாக அளவு பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க. அவ்வளோதான், நம்மளோட தோசை வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான அடை தோசை தயாராகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். ரொம்பவே நல்லது நமக்கு உடம்புக்கு. நீங்கள் எல்லோரும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுலேயே போட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான தோசை கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.